ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாட்டில் மாலை 5 மணி நிலவரப்படி 82.24% வாக்குகள் பதிவாகியுள்ளன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். தொடரலாம். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 சட்டப்பேரவை தொகுதியிலும் இதுவரை இல்லாத அளவாக தற்போது 82% கூடுதலான வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கரூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களிலே கிட்டத்தட்ட 90% வாக்குப்பதிவு எட்டியிருக்கின்றது. திரைப்படங்களில், தமிழ் திரைப்படங்களில் வரக்கூடிய கிளைமாக்ஸ் காட்சியை போன்று கடைசி அரை மணி நேரம், இந்த கடைசி அரை மணி நேரத்தில் எத்தனை தொகுதிகள், எத்தனை மாவட்டங்கள் 90 என்கின்ற அந்த இலக்கை கடக்கப் போகின்றன என்பதுதான் ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. தமிழக மக்கள் இந்த அளவு எழுச்சியோடு வருகை தந்து வாக்களிப்பார்கள் என்பதை தமிழகத்திற்கான அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகளே எதிர்பார்த்திருப்பார்களா என்று தெரியாது. கடந்த 3 நாட்களாகவே சென்னையிலிருந்து சென்று கொண்டிருந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை விவரம் ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டிருந்தது. தமிழக மக்கள் இந்த முறை ஆர்வத்தோடு வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள் என்பதை எடுத்து கூறியபடி இருந்தது. அது உண்மையாகி இருக்கின்றது என்று சொல்லும் விதமாகத்தான் 82% கூடுதலான வாக்குகளை இன்னும் 1 மணி நேரம் எஞ்சி இருக்கக்கூடிய நிலையில், அதாவது 5 மணி நிலவரப்படி தற்போது தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய தரவுகள் எடுத்து கூறுகின்றன. மொத்தம் இருக்கக்கூடிய 5,73,00,000 வாக்காளர்களிலே 82% என்பது எத்தனை கோடி வாக்காளர்கள் எண்ணிக்கை என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். கடந்த முறை பதிவான வாக்குகள் ஒட்டுமொத்தமாக எத்தனை பேர் வாக்களித்தார்கள் என்று ஒரு பட்டியலை எடுத்து பார்த்தோம் என்றால் அந்த பட்டியலில் இருக்கக்கூடியவர்கள் மொத்தமாகவே 4,69,00,000 பேர் தான் இருப்பார்கள் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலிலே. ஆனால் இந்த தேர்தலில் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை குறைந்தும் கூட கடந்த முறை பதிவானதை காட்டிலும் லட்சக்கணக்கான வாக்குகள் கூடுதலாக பதிவாகி இருக்கின்றது. இது தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடுமா என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது. முக்கியமாக திரைப்பட கிளைமாக்ஸ் காட்சியை போன்று அடுத்த ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாக எத்தனை சட்டப்பேரவை தொகுதிகள், மாவட்டங்கள் 90 விழுக்காட்டை கடக்கப் போகின்றன என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. கடந்த முறை பதிவான வாக்குகளை காட்டிலும் 1 மணி நேரம் எஞ்சி இருக்கும் பொழுதே கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்கின்றது தமிழ்நாடு. 4,71,00,000 வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கடந்த முறை பதிவான வாக்குகள் மொத்தமாக 4,69,00,000, இப்பொழுது 4,71,00,000 வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இந்த 1 மணி நேரத்திற்குள்ளாக பதிவாகி இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் கூட தமிழகத்திலே இந்த தேர்தலில் கடந்த முறை இருந்த வாக்காளர் பட்டியலை காட்டிலும் இப்பொழுது இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலிலே மொத்த வாக்காளர் எண்ணிக்கை குறைவு, ஆனால் வாக்களித்திருக்கக்கூடிய வாக்காளர்களின் எண்ணிக்கை அதிகம். கடந்த முறை வாக்களித்ததை காட்டிலும் அதிகப்படியான வாக்காளர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மாலை 5 மணிக்கு 4,71,00,000 பேர் வாக்களித்திருக்கின்றார்கள் தமிழ்நாட்டிலே. கடந்த முறை இந்த எண்ணிக்கை என்பது குறைவாகத்தான் இருந்தது. கிட்டத்தட்ட 4,69,00,000 6 மணி வரை அந்த ஒட்டுமொத்த வாக்குப்பதிவு சதவீதம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.